இயேசு உயிரோடு இருக்கின்றார் ஊழியங்கள் நடத்தும் மாதாந்திர அமாவாசை மாலை விடுதலை கூட்டம். பல வருடங்களாக இருக்கும் தடைகளா, சாபம் மற்றும் பாவ கட்டுக்களா, மாந்திரீகம், பில்லி சூனிய ஏவல் பிரச்சனைகளா, வியாதியின் படுக்கையா, பலவீன வாழ்க்கையா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மலக்குடலில் ஒரு கட்டி இருக்குது. அது கேன்சர்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அவங்க சொன்னாங்க 3-4 தடவை அந்த ஸ்கேனை மட்டும் சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்க. அந்த உடம்புல ஒரு தகுடு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இந்த பிரச்சனையில் இருக்கும்போது நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். கரெக்டாக அந்த பாஸ்டரும் அவங்க சொன்னாங்க குடலில் கட்டி இருக்குது, அது மறையுதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. செபிச்சதில் அந்த தகுடையும் ஏசப்பா எல்லாத்தையும் வெளியில் வர செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பலியே இல்லாமல் அவங்களுக்கு போணுச்சு. எனக்கு 48 நாளாக பிசாசின் பிடியில் மாட்டி தவிச்சின்னு தூக்கம் இல்லாமல் சாப்பிட முடியாமல் அமாவாசை நைட்டுலாம் என்னால் தூங்கவே முடியல. என்னை வெளியே கூப்பிடுது, வெளியே போ வெளியே போ வெளியே போ, செத்து போயிடு, வெளியே போ வெளியே போன்னு என்னை கூப்பிடுது. அமாவாசை அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஐயாவோட மெசேஜ் டக்குன்னு வந்துச்சு டிவியில். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. என் உடம்பு என்கிட்ட இல்லை. ஐயா மெசேஜ் கொடுத்த உடனே நான் அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. முந்தா நாள் நைட்டே எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. நான் இப்போ இன்றைக்கி வந்தேன். இங்கே வந்த உடனே எனக்கு அந்த பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்குள்ளேருந்து என்னவோ போச்சு. ஏசப்பாடி ரத்தம் அப்படியே எனக்கு புழிஞ்சு என் மேலே அப்படியே ஊற்றினாரு. எனக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய சாட்சி அந்த இடத்துல நிறுத்திட்டாரு. அவருக்கு கொடான கோடி நன்றி. டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, யூ ஹாவ் மிக்ஸ்ட் anxiety அண்ட் டிப்ரெஷன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு டிப்ரெஷன் மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். பாஸ்டர் ப்ரேயர் பண்ணும்போது அவங்க டிப்ரெஷன் இப்போ உடையுதுன்னு சொல்லும் போது அந்த டைம் எனக்கு உள்ளேருந்து ஒரு மாதிரி ஒரு வயிறுலேருந்து ஒரு மாதிரி ஒரு ஃபயர் ஃபீல் ஆகுது. ஏசப்பா எனக்கு அளவில்லா அபிஷேகத்தை கொடுத்து எனக்கு அதுலேருந்து ஒரு டெலிவரன்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். டெலிவரன்ஸ் கொடுத்த ஜீசஸ்க்கு ரொம்ப நன்றி. ஜெபமும் தேவ செய்தியும் வழங்குபவர் பாஸ்டர் ஜி தினேஷ். நாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 5 மணி முதல் 9 மணி வரை. இடம் டேவிட் நகர் கம்யூனிட்டி சென்டர், படப்பை. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விடுதலை, சுகம், அபிஷேகம் மற்றும் தேவ ஆசீர்வாதம் பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு மற்றும் தங்கும் வசதிக்கு முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும். தொடர்புக்கு 8428420086 மற்றும் 8428420087.